உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆப்பட்டது எல்லா ராசிகளுக்கும் பேசிட்டு வர்றோம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ராசி ஆப்பட்டது கன்னி ராசி. அப்ப இந்த கன்னி ராசிக்கு சுக்கிர பகவான் எப்ப பெயர்ச்சி ஆகிறாருன்னா, மார்ச் மாதம் 8ஆம் தேதி மகரத்திலிருந்து பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு வர்றாங்க. அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடத்தில் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதுவும் யாருடைய வீட்டில் இந்த பெயர்ச்சி நடைபெறுகிறதுனா, சனி பகவானுடைய வீட்டில். அந்த இடத்துல சனி பகவானும் இருக்கிறாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல லாப சுக்கிரன். அப்ப அந்த லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சியாகி உங்களுக்கு லாபத்தை அள்ளித்தரக்கூடிய ஸ்தானத்துல சுக்கிர பகவான் பெயர்ச்சியா இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருந்து, அந்த சனி பகவான் ஆப்பட்டது சுக்கிரனுக்கு அதி நட்பு கிரகம். அந்த நட்பு கிரகமாக சனி பகவான் இருந்து, அந்த சுக்கிரனும் சனியும் இணைந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய சூழ்நிலையில தான் இப்ப இருக்கிறாங்க. அப்ப கன்னி ராசியில பிறந்தவங்க ரொம்பவுமே புத்திசாலிகள். அவங்க புத்திசாலித்தனத்தினால எங்க போனாலும் வேலை செஞ்சு, வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் நல்ல கலகலன்னு இருந்து, அந்த வேலையை திறம்பட செய்து 10 பேர் இருக்கிற இடத்துல இவங்க பெஸ்ட் அப்படிங்கிற பேர் வாங்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள். அப்ப கன்னி ராசி அதிபதி புதன் பகவான். புதன் ஆகப்பட்டது கல்விக்கும் வித்தைக்கும் காரகன். அப்படிப்பட்ட ராசியில பிறந்தவங்க இன்னைக்கு படிச்சு பட்டம் வாங்கி இன்னைக்கு பெரிய லெவல்ல எந்த உலகத்துல எந்த மூலையில பார்த்தாலுமே இந்த கன்னி ராசிக்காரங்கள் இருப்பாங்க. அப்ப அந்த கன்னி ராசிக்காரங்கள் ஆகப்பட்டது தான் தன்னால முயன்ற அளவுக்கு படிச்சு ஒரு வேலையை கொடுத்தா அதுல குறை இல்லாமல் சாதிச்சு அவங்க அந்த முதலாளிக்கு சம்பாதிச்சு கொடுக்கக்கூடியதுல இந்த கன்னிராசிக்காரங்க பெஸ்ட்னு சொல்லலாம். அப்ப தனக்குன்னு தொழில் ஆரம்பிக்கும் போது அதுல நிறைய பேர் சக்சஸ் பண்ணல, ஒரு சிலர் சக்சஸ் பண்ணாங்க. இப்ப இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆறாங்க. என்ன சார் 6ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆறாங்களா? அப்ப 6, 8, 12 மறைவு ஸ்தானம் இல்லை. அப்ப எங்களுக்கு சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி கஷ்டத்தை கொடுக்குமா, வளர்ச்சியை கொடுக்காதா? அப்ப எங்களுடைய வளர்ச்சி தடுங்கல் படுமா? இப்படி எல்லாம் நீங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சுக்கிர பகவான் ஆப்பட்டது 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ வந்தால் நல்லது. அப்ப இந்த சுக்கிர பகவானால் உங்களுக்கு யோகம்தான் கிடைக்கும். அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும், அவங்க லட்சியத்தை அடைய முடியும், அவங்க பெரிய பணக்கார வாழ்க்கை வாழ முடியும், ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ முடியும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை, பணக்கார வாழ்க்கை, அவங்கள பார்த்து எல்லாருமே பொறாமப்படக்கூடிய வாழ்வாங்க. அதுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்குது இல்லையா தசா புத்திகள், அந்த தசா புத்திகள்ல சுக்கிர பகவான் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு சுபகிரகங்கள் அந்த சுக்கிரனை பார்த்தோ, அந்த சுக்கிரன் இருந்த ஸ்தானம் ஆப்பட்டது நல்ல ஸ்தானத்துல இருந்தோ உங்களுக்கு தசா புத்தி நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம்தான். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். அப்ப இந்த லக்னமும் இந்த ராசியும் தான் இந்த தசா புத்திகள்னால இயங்கக்கூடியது. அப்ப இந்த தசா புத்திகள் ஆகப்பட்டு நமக்கு சாதகமா பாதகமான்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நாம் சொல்லக்கூடிய பலன் ஆகப்பட்டது கோல்சார பலன். இதை முழுசா 100% எடுத்துக்க வேண்டாம். அப்போ 30% எடுத்துக்கோங்க. அப்ப உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்குதோ அந்த தசா புத்திகளை வச்சுதான் நீங்க பலனை பார்க்கணும்.
அப்ப இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க காத்துட்டு இருக்குது. அப்ப அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது இன்னைக்கு தொழில் இல்லை, எனக்கு வேலை இல்லை, நான் பிசினஸ் பண்ணி நான் ரொம்பவே நொடிஞ்சு போயிட்டேன், நான் பிசினஸ்ல எனக்கு எந்த விதமான திருப்தியுமே இல்லை, அப்ப நான் பட்ட கஷ்டம், நான் கஷ்டம்தான் அதிகமா பட்டுட்டு இருக்கிறேன், அப்ப அந்த கஷ்டத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சுக்கிர பகவானுடைய இந்த அனுகிரகங்கள் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து அது சனி பகவானுடைய நட்பு கிரகத்தோடு சேர்ந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்லதை செய்ய காத்துட்டு இருக்கிறார். அப்ப இந்த பீரியட்ல இப்ப இந்த 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாருன்னா உங்களுக்கு சத்துருக்கள் உங்களை விட்டு விலகுவாங்க, எதிர்ப்புகள் இருக்காது, போட்டி பொறாமைகள் இருக்காது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லாத ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அப்போ கடந்த காலத்துல ஒரு போட்டி இருக்கும், ஒரு பொறாமை இருக்கும், நம்ம வளர்ச்சியை பார்த்து அடுத்தவங்க ஏதோ ஒரு பத்திர கண்டு வைப்பாங்க, இது மாதிரி எத்தனையோ குறைபாடுகள் இருக்கும். அப்ப இந்த மாதத்துல அந்த தடைகளே இல்லாத மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்கும். அப்ப இந்த மார்ச் மாதத்துல நீங்கள் சாதிக்க போறீங்க, நீங்க சம்பாதிக்க போறீங்க, இது உறுதி. இது போக இந்த இந்த கன்னி ராசியில பிறந்தவங்க உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அப்போ இந்த நட்சத்திர பலன் சொல்லணும்னா உத்திர நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அப்போ இந்த கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு அந்த சூரியனும் சனியும் சுக்கிரனும் இணைந்திருக்க போறாங்க அந்த மார்ச் 14ஆம் தேதிக்கு மேல. அப்ப அந்த இணைந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகப்பட்டது கண்டிப்பாக அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு நல்லதை செய்வார். அப்போ சனியும் இணைஞ்சிருக்கிறாங்கன்னா சனி ஆட்சி பெற்ற சனியோடு சூரியன் சேருவதனால கண்டிப்பா யோகம்தான். அது 6ஆம் இடமாக இருந்தாலும் உங்களுக்கு யோகம்தான். உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு யோகம்தான். அப்ப அந்த சூரியனால உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது. உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அருமையான டைம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம். அப்ப அந்த சந்திர பகவானுடைய நட்சத்திரம். அப்ப அந்த அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆகப்பட்டது இப்போ கொஞ்சம் தாமதமாக சில காரியங்கள் ஆகப்பட்டா அவங்களுக்கு நடந்துட்டு இருந்தது கடந்த காலத்துல. இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அவங்க வெளிநாடு போகணுமா, கண்டிப்பா போக முடியும். வெளிநாடு போவதற்கு இதற்கு முன்னாடி தடைகள் ஆயிட்டு இருந்ததா, அந்த தடைகள் ஆகப்பட்டது உடைக்கப்பட்டு இந்த காலகட்டத்துல வெளிநாடு கண்டிப்பா போயே தீர்வாங்க. அப்போ இந்த காலகட்டத்துல அங்கே வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் சரி, அவங்களுக்கு தொழில் சரியில்லை, பிசினஸ் சரியில்லை, நான் எந்த நேரத்துல வந்தேன்னே தெரியல, எனக்கு எல்லாமே கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த பீரியட்ல அவங்க அந்த கஷ்டம் எல்லாம் தீரக்கூடிய நேரம். அப்ப அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி அவங்க நல்லதை பார்க்க போறாங்க. இது போக சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்தில் உச்ச பலம் பெற்று மார்ச் மாதம் 16ஆம் தேதி அந்த மகரத்துக்குள்ளிருந்து கும்பத்துக்கு அந்த உச்சம் பெற்ற செவ்வாய் ஆகப்பட்டது பெயர்ச்சியை போறாங்க. அங்கே போய் ஆட்சி பெற்ற சனியோடு சேர்றாங்க, சுக்கரனோடு இணைகிறாங்க, சூரியனோடு இணைகிறாங்க. இது எல்லாமே கன்னி ராசிக்காரங்களுக்கு யோகம். அப்ப இந்த யோகத்தினால சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது அவங்க இன்னைக்கு வரைக்கும் வேகமா செயல்பட்டாங்க, துருதுருன்னு இருந்தாங்க, நல்ல வைராகியசாலியா இருந்தாங்க, நல்ல கெட்டிக்காரா இருந்தாங்க. அப்படி இருந்தும் கடந்த காலத்துல எந்த பலனும் சரியாக அமையல. இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய சுறுசுறுப்புக்கு உங்களுடைய கெட்டிக்காரத்தனத்துக்கு பலன் கிடைத்தே தீரும். அப்ப நீங்க நினைச்ச காரியத்தை ஜெயிச்சு அதுல பார்க்க போனா நீங்க தலையெடுத்து ஒரு நல்லது செய்ய போறீங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகிறது. தாராளமாக சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த பீரியட்ல எல்லாமே சக்சஸ் ஆக போகிறது. அப்ப நேயர்களே, இந்த கன்னி ராசியில பிறந்தவங்க இந்த காலகட்டத்துல சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தினால வளர போறீங்க, நீங்க வளர்ச்சி அடையிறீங்க, நீங்க வாழ்வது உறுதி, நீங்க வீழ்வதற்கு வாய்ப்பே இல்லை.
நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்க என்னுடைய சேனலை ரொம்பவுமே விரும்பி வேண்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அதே சமயத்தில் நீங்க என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றதுனால எனக்கு ஒரு ஊக்குவிப்பு கிடைக்கிறது. கண்டிப்பாக உங்களுடைய ஊக்குவிப்புக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினதுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே சமயத்தில் இந்த சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே சமயத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.